அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. செல்வம் பற்றி மூணாவது காணொளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மத்தை விரைந்து செய்யுங்கள் என்று நமக்கு கூறியுள்ளார்கள். கூறியது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலேயும் அதை நிலைநாட்டி உள்ளார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், புகாரியிலே 1430வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உக்பா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நாங்கள் அசருடைய தொழுகையை தொழுதோம். அதில் சொல்றாங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து உடனே என்ன செஞ்சாங்க, முஸல்லா விட்டு எந்திரிச்சு போனாங்க. இதை பார்த்த சஹாபிகளுக்கு, என்ன ரசூலுல்லாஹ் வந்து தொழுது முடிச்சதோட துவா செய்வாங்க, திக்ர் செய்வாங்க, இன்னைக்கு ரொம்ப வேகமா எந்திரிச்சு போறாங்களே அப்படின்ற ஒரு சந்தேகம். அப்ப உக்பா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன தொழுது முடிச்சதோட வேகமா எந்திரிச்சு போனீங்களே, என்ன காரணம்? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சதக்காவினுடைய பொருள் ஒரு தங்க கட்டி ஒண்ணு என்னுடைய வீட்டுல இருந்துச்சு. அந்த சதக்காவுடைய பொருளோடு நான் வந்து என்ன செய்றேன், ஒரு நாள் முழுவதுமாக இரவு கழிப்பதையும் நான் விரும்பல. அதனாலதான் என்ன செஞ்சேன், தொழுது முடிச்சதோட எனக்கு அந்த சிந்தனை வந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், எந்திரிச்சு போய் யாருக்கு அதை பங்கு பிரித்து கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். இப்போது நான் நிம்மதியாக உள்ளேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம வந்து சதக்கா செய்ய நினைக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், நாளை கொடுத்துக்கலாம், ஒரு வாரம் ஆகட்டும் அப்புறம் கொடுத்துக்கலாம். இந்த நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அடுத்து எப்போ இருப்போம், இந்த உலகத்துல இருப்போங்கிறது நமக்கு வந்து நிரந்தரம் இல்லை. அப்போ உனக்கு சதக்காவினுடைய சிந்தனை வந்துருச்சா, கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சா, உடனே விரைந்து கொடுத்துரு. நீ நாளைக்கு இருப்பியான்னு தெரியாது, நாளை கழிச்சு நீ இருப்பியான்னு தெரியாது. என்ன செய்யணும், அந்த பொருளை உடனடியாக நீ சேர்க்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். எனவே தான தர்மத்தை நாம் விரைந்து வழங்க வேண்டும். மரணம் வந்துவிட்டால் எந்த விதமான அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த விதமான தவணையும் நமக்கு இல்லை என்று குர்ஆனிலே இறைவன் கூறுகின்றான். எனவே இறைவனுக்கு பயந்து செல்வத்தை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கொடுத்து நல்ல முறையிலே வாழ்வதற்கு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.